வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்டைலில் மீன் வறுவல் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் 1/2 கிலோ மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், பாதி லெமன், 5 to 6 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை இதில் இப்போ ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள்னா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிப்போம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அரிசி மாவு, அடுத்து 1 டீஸ்பூன் மைதா, ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மீனை இதில் ஆட் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை நான் மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மீன் மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றா சேர்த்து மசாலா மீன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம். இப்போது 1 hour ஆயிடுச்சு. நான் மீனை எடுத்துட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மீனை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கல்ல, அதை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மீனையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம மீன் எல்லாத்தையுமே திருப்பி போடலாம். ஒரு சைடு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா மீனையுமே திருப்பி போட்ட பிறகு மேலே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 minutes அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு மீன் ரெடி ஆயிடும். இப்போது எல்லா மீனுமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு மீன் வறுவல் ரெடி. இப்போ நமக்கு சுவையான ஆந்திரா ஸ்டைல் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனல்லனா மீன் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.